மகர ராசி. உண்மைக்கும், உழைப்புக்கும் பெயர் போனவங்க. நெனச்சத சாதிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுவும் அது நேர்மையான வழியா மட்டும் தான் இருக்கணும். இவங்கள பொறுத்தவரைக்கும் சூதுவாது தெரியாது. அதே மாரி பொய் பித்தலாட்டம் பேசுறவங்கள பார்த்தாலே செம்ம கோவம் வரும். வெளிப்படையா பேசிருவாங்க. "நீ இப்படிதான்" அப்படிங்கிற மாதிரி. இதனால நெறைய பேருக்கு வந்துட்டு இவங்கள புடிக்காது. அதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. "உனக்கு புடிச்சா புடிக்கலன்னா, என் கேரக்டர் இதுதான்" அப்படிங்கிற மாரி போய்க்கிட்டே இருப்பாங்க. அது சொந்தமோ, பந்தமோங்க. கூட பொறந்தவங்களோ, இல்ல பெத்தவங்களோ, கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி, மனசுல பட்டத பேசுறதுனால அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இதெல்லாம் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பே குடுக்காதுன்லாம் நெனைப்பாங்க. ஆனா அவங்க மதிப்பு குடுக்கறதுனால தான் மனசுல பட்டத பேசிர்றாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாரி தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. ஒரு முடிவ தெளிவா திட்டம் தீட்டிட்டு தான் அப்புறமா அத செயல்படவே ஆரம்பிப்பாங்க. இதனாலவே நெறைய விஷயங்கள பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சுருவாங்க. எங்க இந்த மகரம் தோல்வி ஆகுறாங்க அப்டின்னா, இந்த வெளிப்படைத்தன்மையினால தான். இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. நாங்க இன்னைக்கு இங்க போயிட்டு, இங்க வந்துட்டு இத வாங்கிட்டு வர போறேன். இத தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வையுங்களேன். சரி இத கூட விட்டுடுங்க. இப்ப சொந்தமா தொழில் செய்றீங்க. ஒரு தொழிலோட சூட்சுமத்த வெளிப்படையா பேசிட்டா, அந்த தொழில் சிறக்குமா? இப்போ நான் ஒரு பொருள வாங்கிட்டு சேல் பண்ண போறேன். இதுதான் எனக்கு ஒரு தொழிலாவே இருக்கு. நான் ஒரு இடத்துல ஹோல்சேலா வாங்கிட்டு அதுல ரூ. 1 ரூ. 2 சேர்த்து தானே உங்களுக்கு நான் விக்க போறேன். ஆனா, நான் விக்கக்கூடிய என்னோட கஸ்டமர் கிட்டயே, நான் இங்கிருந்து தான் வாங்குறேன் அப்டின்னா, அந்த ஆட்கள் என்கிட்ட வாங்குவாங்களா? இல்ல டைரக்ட்டா அந்த பையர் கிட்ட போய் வாங்குவாங்களா? இப்ப புரியுதுங்களா? மகர ராசிக்காரர்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? வெளிப்படையா இருக்கலாங்க. ஆனா, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு விஷயத்த வெளிப்படையா சொன்னா என்ன நடக்கும்? மத்தவங்கலாம் நம்ம வீட்ல உட்கார்ந்து கும்மி அடிச்சுருவாங்க. அதுதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாட மத்தவங்களுக்கு அதிகப்படியா தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். ஒரு மாற்றத்த கொண்டு வந்துருங்க. மத்தபடி தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த தை மாதத்துல தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு மகர ராசிகளுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. குறிப்பா சொந்த பந்தங்கள்லாம் உங்கள பத்தி புரளி பேச போறாங்க. "என்னங்க சொல்றீங்க? என்னங்க பேச போறாங்க?" அப்படின்னு உணர்ச்சி வசப்படாதீங்க. அவங்க பேசுறது என்னன்னா, உங்ககிட்ட ரூ. 10 இல்லனாலயும் கோடி ரூபாய் வச்சிருக்கான்னு பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த உங்கள உயர்வா பேசியிருப்பாங்க இல்லையா? அதாவது இல்லன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன விஷயம், இப்போ உங்ககிட்ட நிச்சயமா இருக்க போகுது. அவன் ரூ. 1,00,00,000 சொன்னா, உங்ககிட்ட ஒரு ரூ. 2,00,00,000 இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதமா தை மாதம் வந்திருக்கு. அது என்ன, ஏது எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. விஷயங்க. மகர ராசிக்காரங்க தை மாதத்துல எல்லா விதமான காரியங்கள்லயும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலருக்கு புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சிலர் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும், ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகமா இருக்கு. குறிப்பா வெளி மாநிலங்கள்ல உள்ள புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவுக்காரர்களால அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கூடுமான வரைக்கும் அளவா பேசுங்க. பழக்கவழக்கத்துல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது உறவுக்காரங்க தான் உங்கள அழகா பயன்படுத்திடுறாங்க. அளவா இருந்துக்கோங்க எல்லா விஷயத்திலயும். அதே மாரி குடும்ப வாழ்க்கை பொறுத்து கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகமாக போகுது. தாய் வழி உறவுக்காரனுடைய வருகையினால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், பாதிப்புகள் எல்லாமே மறையுதுங்க. குறிப்பா மாதத்துடைய பிற்பகுதியில உடைய உடன்பிறப்புகளால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மேலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலயும் உங்களுக்கு மறைமுகமா தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தத விட லாபம் அப்படிங்கிறது ஒரு படி அதிகமாவே கிடைக்கும். ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட யார்கிட்டயும் வியாபார பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. ஒப்பந்தம் பண்றது இந்த மாரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. மத்தபடி பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. லாபம், தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய மகர ராசி. ஆண்களோ, பெண்களோ, தனியார் துறையோ, அரசாங்க துறையோ. அலுவலகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும். பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க. மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளும் உண்டு. அவருடைய அன்பும், ஆதரவும் அதிகமா இருக்கனால, பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மேலும் சொல்லணும்னா, மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது ராஜ யோகத்தை கொடுத்திருக்கு. நிறைய நல்ல பலன்கள அனுபவிக்க போறீங்க. அதாவது உங்களுக்கு 8ஆம் பாவ அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காலபூஷனுக்கு 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு அமர்வதனால, சூரியன் உங்க பக்கத்துல வருகிறப்போ, கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. ஆத்ம விருத்தி உண்டாகுது. ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்குது. தை மாத்த பொறுத்தவரைக்கும் சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உத்வேகத்த, தைரியத்த, வீரியத்த, போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையை மேம்படுத்தி குடுக்குறாரு. கடினமான உழைப்பாற்றலை வெளிப்படுத்துவீங்க.
உங்களுடைய உழைப்புக்கான விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் இருக்கும். தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகி, எதிரிகள் இல்லாம போவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும். குறிப்பா மகரத்த குரு பார்க்கறதுனால துன்பங்கள் அனைத்துமே தீருது. மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இதே படிக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைகள்ல இருந்து இப்ப விடுபட போறீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். உங்க ராசிக்கு 9ஆம் பாவ அதிபதியும் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால 10க்குரியவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தர்ம, கர்ம, ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. வருமானம் பல வகைகள்ல உங்களுக்கு வரும். பல வழிகள்ல வரும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும். நெனச்ச காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடிக்கிட்டு வரும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். டெக்டைல்ஸ், தங்க வியாபாரம், நகை தொழிலு, அலங்கார தொழிலு இந்த மாதிரியான தொழில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும். ஒரு கடை வச்சீங்களா, பல கடைகள் தொறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கிளை பல கிளைகளா மாறும். அதிக அளவில நல்ல வளர்ச்சிய பெற போறீங்க. மேலும் 9ஆம் இடத்துல கேது வீற்றிருக்கிறதுனால, கேதுவை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறதுனால, உங்களுக்கு எல்லாமே உதவியா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, யாருன்னு தெரியாதவங்க கூட உங்கள தேடி வந்து உதவி செய்வாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீங்க வாய் தொறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே, என்ன கேட்கிறீங்களோ அது உங்க கையில இருக்கும். ஒரு பக்கம் 7:30 சனி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னாலயும், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்ல வீற்றிருக்கிறதுனால, உங்களுக்கு பெரிய துன்பம் எதுவுமே வராது. குழந்தைகளாலயும் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் சின்ன சின்னதா இந்த வயித்து கோளாறு, சளி தொல்லை இந்த மாதிரியான இந்த ஜீரண கோளாறு இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த 5ஆம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால வீட்ல திருமண வாய்ப்புகள் உருவாகும். என்ன பண்ணாலும் சரிங்க. திருமணம் கைகூடவே இல்ல. ஆண்களோ, பெண்களோ இல்ல உங்க குழந்தைகளுக்கோ திருமண வரன் வந்து கூடவே இல்ல நினைக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த தை மாதத்துல நல்ல வரன் அமையும். சிலருக்கு வெளியூர் பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். சினிமா துறை, அரசாங்கத்துறை, சுயதொழில் செய்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, நல்ல உயர்வான நிலைக்கு போவீங்க. நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்த ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில முன்னேற்றம் இருக்கும். பண உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்கேம்மா. இப்ப நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். நடந்தா நல்லது தான். அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கூட இப்ப தீர்ந்து போகும். புதிய முன்னேற்றம், புதிய லாபம், புதுசா வீடு கட்டுவீங்க, புதுசா மனை வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதங்களிலும் யோகம் உண்டு. குரு பகவானும் ராசியை பார்க்கறனால கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். லாப நோக்கத்தோட செய்யக்கூடிய காரியங்கள்ல விருத்தியை கொடுக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது. உங்கள விட்டு விலகி போனவங்க கூட இப்ப உங்கள வந்து தேடி வந்து நிப்பாங்க. அடிக்கடி வந்து அம்மன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. இயற்கையை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மனசுக்கு அமைதி கிடைக்கும். மன அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு மன அமைதியும், நிறைவான செல்வ செழிப்பும் கிடைக்க போகுது. வெற்றி வாய்ப்பு மட்டுமே உண்டாக்கி கொடுத்திருக்கு இந்த தை மாதம். கரெக்ட்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாரி, நீங்க அமைதியா வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் கெட்டியா கையில பிடிச்சுட்டா போதும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு ரூ. 2,00,00,000 பணம் குடுக்குறேம்மா, ஒரு 10 மணிக்கு வாம்மான்னு சொல்றாங்க. இது எனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. நான் 10 மணிக்கு போகாம அதுதான் நம்ம காசு தான் நமக்கு குடுக்க போறாருல்ல. அது நமக்கானதுன்னு அவரு சொல்ட்டாருல்ல. நம்ம ஒரு 11 மணிக்கு போவோம். இல்ல ஒரு 12 மணிக்கு போவோம். சரி இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இப்படி சொன்னா அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது எனக்கு நிக்குமா? புரியுதுங்களா? இப்படிதான். மகர ராசிக்காரங்க எதுலயுமே அலட்சியம் காட்டிடாதீங்க. அப்பப்ப அந்தந்த வேலைய அப்பப்ப உங்கள நோக்கி வரக்கூடிய நல்ல விஷயத்த அப்பயே கால்குலேட் பண்ணி செஞ்சு முடிச்சுக்கோங்க. கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இதுவே ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நினைச்சத சாதிக்கக்கூடிய உங்களுக்கு தை மாதம் யோகமான மாதமா பொறந்திருக்கு. நட்சத்திரநாதன் சூரியன். தை மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால வேலைகள்ல கவனம் செல்லும். முன்னெடுத்தை நோக்கி நடை போட போறீங்க. நடக்கவே நடக்காத நினைச்ச காரியங்களும் இப்ப நடக்கும். முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த நேரத்துல சூரியனுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. நண்பர்கள் எதிராக மாறக்கூடிய நிலை இருக்கு. குடுத்தொழில கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்தி முன்னெடுத்து நோக்கி பயணம் பண்ணுங்க. மத்தபடி மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதுசா தொழில் தொடங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை தேடுறவங்களுக்கு, வேலையே இல்லாதவங்களுக்கு இப்ப நல்ல வேலை அமையும். ஒரு கனவுகள் நனவாகுது. பதவியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். நல்ல உயர்வு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகமாகும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல்ல லாபம் கிடைக்கும். உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது கூலி வேலை செய்றவங்களா இருந்தா சரிங்க. வேலைப்பளு கொஞ்சம் கூடும். ஆனா அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும்.
உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாதம் 26, 28, பிப்ரவரி மாதம் 1, 8, 10 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைக்குமே பல மடங்கு நன்மைகள கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் கருமாரி அம்மனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் போகும். கவலை இல்லாத நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொன்னேன் இல்லையா? அது உங்களுக்கு நிலைச்சு நிக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு. ராகு உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. எடுக்கக்கூடிய முயற்சிகள லாபத்தை கொடுக்கிறாரு. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது. கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வருது. எதிர்பார்த்த வரவு வரும். புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வரவு அதிகமாகும். புதுசா சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுது. வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடியும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள்ளேயும் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வேலையில நிதானத்தை கடைபிடிங்க. அதான் அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலும் பழக்க வழக்கத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டயும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதே மாரி மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப வீக். வாய்க்கு வந்தத பேசிருவீங்க. இதனால பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி செயல்படுவீங்க. புதிய நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து நண்பர்களால கூட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பெரிய மனுஷங்களோட தொடர்பு கிடைக்கும். அவர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அனைத்து விதங்கள்லயும் உங்களுக்கு உயர்வு இருக்கு. நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எளிமையா வெற்றி அடையும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். இந்த அக்கறை வந்து உங்களுக்கு பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறதுக்கு உதவுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 26, 29, பிப்ரவரி மாதம் 2, 8, 11 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திங்களூரில் குடிகொண்டுள்ள சந்திர பகவானை வணங்க நெனச்சது நடக்கும். நிலையான செல்வ செழிப்பு மேலோங்குங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். வேகமா செயல்பட்டு நினைச்சத சாதிக்கக்கூடிய உங்களுக்கு தை மாதம் யோகமான மாதமா பொறந்திருக்கு. நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில ராகு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கிறாரு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. நினைச்ச காரியங்கள் நடக்கும். செய்து வரக்கூடிய தொழில்ல உங்களுக்கு ஏற்படுத்த தடைகள் விலகுது. வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது. தலைமையை அனுசரித்து செல்வதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணிகள்ல கவனமா இருப்பது சிறப்பான விஷயம். இது வேலைக்கு போகிறவங்க தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, அலுவலக பணிகள்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அது ரொம்ப அவசியம். அதே மாரி மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றனால பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி, பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தை பிறந்தால் வழி பொறக்கும். உங்களுடைய காயங்களுக்கும், வலிகளுக்கும் நல்ல வழி பொறந்திருக்கு. உடைய வார்த்தைக்கேற்ப இந்த தை மாதம் உங்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுத்திருக்கு. சிம்பிளா சொன்னா உங்க வாழ்க்கைக்கு உரிய வழிகள் தெரியும். பாகிஸ்தான்ல ஞான மோட்சகாரகன் சஞ்சாரம் பண்றனால பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். நடந்து முடியாத வேலை கூட நடத்தி முடிச்சுப்பீங்க. தெய்வ அருளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல நல்ல லாபம் இருக்குங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 26, 27, பிப்ரவரி மாதம் 8, 9 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாள் நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரிங்க, அது பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல. சோ சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும், செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, வழிபாடுகளும் சரி. மகர ராசிக்கு தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு. யோகமான மாதம், அதிர்ஷ்டமான மாதம்னு என்ன வேணா சொல்லலாம். பொன்னோடையும், பொருளோடையும் வாழ போறீங்க. மனசுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைச்சிருக்கு.